மக்கள்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ குற்றாலம் போயிட்டுருக்கோம். அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலிக்கு நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். திருநெல்வேலியிலேருந்து குற்றாலம் போகக்கூடிய வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் குற்றாலம் வந்துட்டு அங்கே ரூமுக்கு போயிட்டோம். அந்த ரூம் நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ் என்னன்னாக்கா தங்கம் லாட்ஜ். அந்த ரூமுக்கு ஆப்போசிட் சைடை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் டேக் பண்ணுறோம். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா அங்கே போய் நீங்கள் தங்கிக்கலாம். அங்கே பார்க்கிங் ஸ்பேஸு நல்லாவே பெருசாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லாவே தெரியும். நாங்கள் தங்கியிருந்தது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. அங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே வியூ பாயிண்ட் கிடைக்குது. மார்னிங் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மார்னிங் டிஃபனை நாங்கள் அக்ஷயா வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அங்கே டிஃபன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் டிஃபனை முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஐந்தருவி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம். நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி ஐந்தருவி தான் ஃபஸ்ட்டு போன பிளேஸு. அங்கே போகக்கூடிய வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அங்கே போகக்கூடிய வழியில் ரொம்பவே சாரல் மழையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு சில்லான கிளைமேட்டாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போகக்கூடிய இடங்கள் எல்லாமே அதிக தென்னை மரங்கள் தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. மக்கள்ஸ் இப்போ நம்ம ஐந்தருவியை ரீச் ஆக போகிறோம். அந்த காட்சியை நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. இந்த 8 மணிக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்தாங்க. க்ரௌடாக இருந்தாலும் கூட நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இப்போ ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மந்த்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே நாங்கள் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்தது பிளான் பண்ணது பழைய குற்றாலம். நாங்கள் இப்போது பழைய குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். ஐந்தருவிலேருந்து பழைய குற்றாலத்துக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து ஆட்டோவில் தான் போனோம். பழைய குற்றாலமில் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே குளித்து முடிச்சுட்டு மெயின் ஃபால்ஸில் கொண்டு எங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி நாங்கள் ஆட்டோ சொல்லியிருந்தோம். அப்படி தான் நாங்கள் போனோம். போகக்கூடிய வழியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு சில்லான கிளைமேட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சியான மரங்கள் இருந்தது. அதோடு சேர்த்து
அந்த சாரல் மழையும் அப்பப்போ பெஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம தென்காசினாலே தெரிஞ்சது தான், ஃபுல்லாகவே இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த மழையோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பழைய குற்றாலத்தை ரீச் பண்ணிட்டோம். இந்த அருவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. மக்கள்ஸ், இந்த அருவியில் பார்த்திங்கனாலுமே அவ்வளோ க்ரௌடு அதிகமாக இருந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. அங்கே குளிச்சிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து கொஞ்சம் அடுத்தவங்க வராங்க புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வழி விடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்கு எதுக்குமே வந்து என்ட்ரி டிக்கெட்னு எந்த ஒரு சார்ஜும் பண்ணலை. உண்மையாக நம்ம இப்போ பார்த்தோம்னாக்கா நார்மல் பார்க்கில் கூட வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு என்ட்ரி டிக்கெட் கூட இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட கூட்டமாகட்டும் லேடிஸோட கூட்டமாகட்டும் எல்லா இடங்களுமே அப்படியே ஃபுல்லாகவே தான் இருந்தாங்க. ஆனாலுமே வந்து அந்த தண்ணியோட அழகை பார்க்கும்போது அதை ரசிக்கலைன்னா எப்படி, அதை உங்களுக்கு காட்டலைன்னா எப்படி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா என்னோடய பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணால். எந்த சின்ன பசங்களுக்கு தாங்க தண்ணியை பார்த்தா பிடிக்காது, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா போலீஸோடு அரேஞ்ச் பண்ணால் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குது, தண்ணியோட அளவு எப்படி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லோரும் சேஃப்டியாக குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலுமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே பிளான் பண்ணி அழகாக பண்ணுறாங்க. விட்றா ஈரத்தை தொடாது. இந்த அருவியில் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதில் குளிக்கும்போது குளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக வருது. இங்கே ஒரு சூப்பரான குளியலை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. பழைய குற்றாலம் டு மெயின் ஃபால்ஸ் போகிற வழியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 kilometers இருக்குது. நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்க்கிங் ஏரியான்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துலையே ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 kilometer அளவுக்கு நடந்து போய் அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபால்ஸ் வந்து குளிக்கிற மாதிரி இடங்கள் வந்து இருக்குது. இந்த மெயின் ஃபால்ஸுக்கு போகிற வழியை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையான இந்த வெஹிக்கல்ஸோட சவுண்டு இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடம். ஈவன் அந்த ஒரு குருவிகளோட சத்தம் கூட அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. மக்கள்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவை தான் பார்க்குறீங்க நீங்கள். அவள் ஃபஸ்ட்டு குளியலை போட்டது அதுக்கும் அவளுக்கு கண் அப்படியே சொருவுது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், செம ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டுட்டா அவள்.
ஃபைனலி நம்ம மெயின் ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். அது போகக்கூடிய ஒரு கோவில் ஒன்று இருக்குது, திரு குற்றாலநாத சுவாமி. அந்த கோவில் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு போய் பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை. மெயின் ஃபால்ஸில் பார்த்தாலுமே ஓவர் க்ரௌடாக தான் இருந்துச்சு. நாள் வரைக்கும் நாங்கள் போன அன்னைக்கு நாள் வரைக்குமே அந்த ஆர்ச் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருந்ததுனால ஓப்பன் ஆகலை. நாங்கள் போன அன்னைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடு. ஆனாலுமே நல்லா நாங்கள் ஒரு 1 hour நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இடையில ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த குரங்கு பண்ணுற சேட்டையெல்லாம் இதை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மக்கள்ஸ் க்ரௌடு அதிகமாக இருந்தாலுமே எல்லா அருவிலையுமே பார்த்திங்கனாலே போலீஸ் பாதுகாப்பு நல்லா தீவிரமாக போட்டிருக்காங்க. அங்கே மக்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையுமே வந்து அவங்க கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. க்ரௌடு அதிகமாக சேர விடாமல் ப்ராப்பராக பண்ணுறதாகட்டும், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து போலீஸ் வந்து கவனமாக இருந்து அழகாக செயல்படுறாங்க. அங்கே ஃபுல்லாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் கிளம்பி போகிற வழியில் நிறைய கடைத்தெருலாம் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய கடையில் நாங்கள் சின்னதாக ஷாப்பிங் பண்ணோம். பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக, ரேட் கம்மியாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து.